வெல்கம் பேக் டு மை சேனல். விஜயா பண்ண வேலையை வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் முத்து வந்து போட்டு உடச்சிட்றான். அப்போன்னு பார்த்து விஜயாக்கு ஆப்போசிட்டாக ரோஹிணி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. வில்லத்தனத ரோஹிணி இந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. வித்யா வந்து என்ன ரகசியத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். ஹெல்த் இஷ்யூனால ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணாத வீடியோவை இப்போ நான் வந்து ரெகுலராக வந்து போட போகிறேன். ஸோ மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டேட் அண்ட் மந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணனவங்க இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் வித்யா வீட்டுக்கு வந்த ரோஹிணி வித்யாட்ட எதுக்காக மீனா இங்கே வந்துட்டு போறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் கால் பண்ணி வர சொன்னேன், நாளைக்கு என்னோட லவரை வந்து அவங்கள்ட்ட வந்து இன்ட்ரோ பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னோட லவர் எனக்காக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு, அந்த வீட்டை பார்க்கறதுக்காக தான் மீனா வந்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ரோஹிணி வந்து கோவப்படுறாங்க. ஆனால் வித்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியோ ரோஹிணி வந்து சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி அவளோட வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. ஸோ சாமியார் வந்து பார்க்க போகிற விஷயத்தையும் வந்து சொல்கிறான். அப்போன்னு பார்த்து வீடு பார்க்க போகிற விஷயத்தை பற்றி வித்யா வந்து சொல்கிறா. ரோஹிணியை வந்து கூப்பிட்றா. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, நாளைக்கு வந்து எனக்கு சாமியார் வந்து பார்க்க போனோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அங்கே முருகன் வந்து மனோஜை ஏமாந்தின புரோக்கர் கூட பைக்கில் வரான். அப்போ புரோக்கர் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. என்னோட அண்ணாவை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு அவன் வந்து முத்துவை தான் பார்க்க வரான். அப்போன்னு பார்த்து புரோக்கருக்கு ஒன்று கால் வந்து வந்துடுது. ஸோ அதனால் அந்த புரோக்கர் வந்து தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. முருகன் மட்டும் முத்துவை மீட் பண்ணிட்டு வீடு வாங்க போகிற விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு, நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு நீங்கள் வந்துருங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த வீட்டை வந்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். முத்துக்கு சடனாக கால் வந்தனால புரோக்கரையும் பார்க்காமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ விஜயாவும் பார்வதியும் சாமியார் வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அவர் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னோட பையனுக்கு வந்து பணக்கார இடத்துல பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணி வச்சேன், ஆனால் அவள் எங்களை ஏமாத்திட்டா, அதனால் அவள் வந்து என் பையன்ட்டு பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் பையனுக்கு வேற ஒரு பணக்கார பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்போ சாமியார் வந்து ஒரு கயிறை மந்திரிச்சு வந்து கொடுக்குறாரு. இந்த கயிறை வந்து கையில் வந்து கட்டிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்வதியும் விஜயாவும் வெளியில் வர்றாங்க. அப்படி வரும்போது பார்வதி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ரோஹிணி அந்த சாமியார்ட்ட வந்து என் புருஷன் அவங்க அம்மாட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கயிறு ஒன்று வாங்குறாங்க. இப்படி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கயிறை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயா வீட்டுக்கு வந்த உடனே அந்த கயிறை வந்து சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு ரூமுக்குள்ள வந்து போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து முத்து வந்து வீட்டுக்கு வரான். கோவில் சவாரிக்கு போனேன், ஸோ அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிச்சனில் வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன், பூஜை ரூமில் வச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து கயிறை பார்த்த உடனே முத்து எடுத்துகிட்டு வந்து அண்ணாமலையோட கையில் வந்து கட்டி விட்டுறான். ஸோ அண்ணாமலை கையில் வந்து கட்டி அழகு பார்த்துட்டு இருக்கும்போது தான் விஜயா வந்து வர்றாங்க. விஜயா வந்து அந்த கயிறை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு இந்த கயிறை கட்டுனீங்க, இந்த கயிறை வந்து கழட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, நீ கோயிலில் வாங்கிட்டு வந்தது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஆமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு, இது மனோஜுக்காக வாங்கினது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே எதுக்காக இவ்வளோ ஸ்பெஷலாக மனோஜுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விஜயா அது வந்து வேற விஷயத்துக்காக அப்படின்னு தட்டு மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.